எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சில நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த அமோனியா கேஸ் லீக் ஆச்சு. அதில் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. சிலர் வந்து இறந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்ததில்ல. அதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. கவர்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணதில் இந்த தமிழ்நாடு அமோனியா கேஸ் லீக் ட்ராஜடியை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு ராக்கெட் அந்த இது வந்து மல்டிபிள் லேபரர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரே வந்து கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒடியா உமன் அவங்க பேர் வந்து பூர்ணிமா அப்படின்னு சொல்லி, பூர்ணிமா ஜுவாங்கா அப்படின்னு அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கேஸ் லீக்கில். பட் அவங்க வந்து இருக்காங்க, அலைவாக தான் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அது வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆந்திர பிரதேஷில் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஆதார் கார்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இதில் சீ ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். அது வந்து அவங்களோடது கிடையாது அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சீரியஸ் கொஸ்டின்ஸை வந்து எழுப்பியிருக்கு. இந்த ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், அந்த ரெக்ரூட் பண்ணுறது, அந்த ஒர்க்கர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அது பெரிய வந்து சீரியஸான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கொயரி லேபர் அண்ட் இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் அந்த ஒடிஷாவோட அந்த இதில் வந்து கியோஞ்சார் அப்படிங்கிற அந்த இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் கார்ட்ஸ் வந்து அதர் இண்டிவிஜுவல்ஸோடதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜாப்ஸை வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக. நிறைய ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கா, இல்லாட்டி ஒடிஷாவில் இருக்கிறவங்களுக்கு முதலே இது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டில் அது வந்து ஃபேக்ட்ரி வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எர்லியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சூப்பர்வைசராக. அப்புறம் ஃபெமிலியர் அவர் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராக்டிஸில் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அந்த விக்டிம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலிஜிடாக வந்து ஸ்ரீகாந்த் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜாப்ஸை ஃபார் சம் விமனுக்கு. அவர் வந்து யூஸிங் ஃபோர்ஜ்டு அதர் பீப்புளோட ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஃபோர்ஜ் பண்ணியிருக்காரு வேலைக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு ப்ரொசஸ் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸு. அதாவது அதர் பீப்புளோடது. இது வந்து பண்ணது வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத வந்து பிசோயி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. பூர்ணிமா வந்து அதான் இறந்துருக்காங்கன்னு வந்து டிக்ளேர் பண்ணவங்க அலைவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து ஆந்திராவில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் வந்து இறந்துருக்காங்கல்ல, அது 18 to 20 அந்த ஏஜில் வந்து ஒர்க்கர்ஸு, அந்த குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஃப்ரம் அந்த ரங்கமாத்தியா வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டெல்கோய் பிளாக் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடுக்கும் ட்ராவல் பண்ணி லாஸ்ட் அக்டோபர் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், சீ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டில். 7 பேர் வந்து ஒடிஷா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேர் அஸ்ஸாம்லேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்த ஒடிஷா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 6 பேர் வந்து டெத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு. இன்னொருத்தரோடது வந்து இனியும் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணி திடீர்னு இப்போ அவங்க அலைவாக இருக்காங்க அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லேபர் கமிஷனர் இந்திராமணி திருப்பதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சிமிலர் அந்த டிஸ்கிரிபன்சிஸ் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த டிடெக்ட் பண்ணுறது வந்து ரெக்கார்ட்ஸ் அதர் ஒர்க்கர்ஸையும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒர்க்கர்ஸோடைய அந்த ரெக்கார்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுலேயே சில முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிவிலேஷன் பண்ணுறது வந்து காம்ப்ளிகேட் ஆகிருக்கு. எஃபர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த விக்டிம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த ஒர்க்கர்ஸோடது வந்து பார்த்து பண்ணுறதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் அந்த லீக்கேஜில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிராஸ் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர்ஸ், அப்புறம் வந்து வில்லேஜ் லெவல் ரெக்கார்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்ல ட்ரூ ஐடென்டிட்டிஸ் ஆஃப்
அதாவது யார் எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் அப்படிங்கிறத அது எல்லாத்தையுமே இப்போ வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத திருப்பதி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஆதார் கார்டு ஃப்ராடை. அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் ரைட்ஸுக்கு அப்புறம் அந்த டிசீஸுடைய அந்த இதுக்கப்புறம் அவங்க என்னென்னா லோக்கல் லேபர் ஆஃபீஸை அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் அந்த மிடில் மேன் ஸ்ரீகாந்தன் அது வந்து ஆதார் கார்டு அந்த டூப்ளிகேட்டு ஃபேக்கானது அப்புறம் பேரை மாற்றி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருல, அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கரண்ட்லி இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது இந்த கேஸு. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இது ஜுவாங்கா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பர்டிகுலராக அவங்க என்னென்னா வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரைபல் குரூப் அவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வேலைக்காக மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒடிஷா சிஎம் மோகன் சரண் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லி முஜி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்கிரீஷியா வந்து எல்லா டிசீஸ்டுக்கும் வந்து 4 lakhs கொடுக்கப்படும், அதாவது 4 lakhs to 10 lakh வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டியூஸ்டே அன்னைக்கு த பாடிஸ் ஆஃப் 5 ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே இது சென்னையிலேருந்து புவனேஸ்வருக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அந்த லேட்டராக டிரான்ஸ்போர்ட் வந்து நேட்டிவ் வில்லேஜஸ்க்கு அந்த லாஸ்ட் ரைட்ஸ்க்கு வந்து பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்து இருந்தாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஆதார்லாம் இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எதாவதுல மாட்டிக்கிட்டோன்னா அதில் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் வந்து எனக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இல்லிட்ரேட்டாக இருந்திருப்பாங்க. இந்த ஸ்ரீகாந்துங்கிற ஆள் வந்து சொன்னதை வந்து சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்படி அவங்க ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு நிகழ்ந்தது, ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. இறந்த அவங்களுக்கு வந்து ஆன்மா சாந்தி அடையணும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்கலாம் வந்து ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.